தமிழ்நாட்டுடைய பெருமை, சினிமாவின் உச்சம், நேர்மையான கொம்பன் ரஜினி சார் 50 இயர்ஸ் எப்படி சார் இந்த எனர்ஜி, அந்த வாக், அந்த ஸ்பீச். காளி வெங்கடனா, விஜய் சார், ஹவுஸ்மேட்ஸ் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட், டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நெல்சன் அண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்காக நான் போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நாளைக்கு ஃப்ரீயாக கேட்டாரு. நான் சொல்லுங்கண்ணா ஷூட் இருக்கா வந்துடுறேன். ஐயோ அண்ணா, நான் அப்போ வேணா வச்சுரு. அடுத்து அடிக்கிற கவுண்டர்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவரோட டைரக்ஷன்ல நீங்க சீக்கிரம் ஹீரோவா அடம் பிடிச்சி பண்ணிக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் மாநகரம்லேயே நான் நடிக்க வேண்டியது, ஒரு ரோல் நடிக்க வேண்டியது சூழ்நிலை அமையல. கூலியில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ணேன். அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அவரோட சாய்ஸ் இதில் இல்லையே, நான் யாருன்னு சொல்லிருங்க. நித்யா மேனன். அதனால நான் பேச்சுலராகவே இருந்துக்கிறேன், பரவாயில்ல. எத்தனை வாட்டி அந்த தலைவன் தலைவி ஷூட்ல இவர் போய் அவங்க கிட்ட பேசினாங்கன்னு தயவு செஞ்சு கேட்டீங்களேன். 0 பேசவே இல்லை, ஹலோ கூட சொல்லல. 96 கதை மாதிரி. கரெக்ட். நெஞ்சில கை வச்சா கீழே விழுகிற ஆளுங்க மேம். நீங்க யார ஹவுஸ்மேட்டா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறீங்க. எஸ்கேனால நான் இங்க இருக்கிறது காரணமே அவர் தானே. கனா ஸ்டார்ட் பண்ணும் போது பாட்டு ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சது. சிவான் நான் வந்து அனிட்ட போய் கேட்டாரு, இந்த மாதிரி படம் பண்ணிக்க இது பண்றேன். அனி அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு உங்க படத்துல பாட சான்ஸ் தருவீங்கன்னு கேட்டாரு. அவரு கேட்டாரு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஐயோ ஸ்நேகிதனே, ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதா கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த செக்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம எல்இடில பாத்துடலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பதில் சொல்ற மாதிரி. அடடா, இந்த எல்இடி ஸ்கிரீன்ல வர்ற செலிபிரிட்டிஸ்ல நீங்க யார ஹவுஸ்மேட்டா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறீங்க. மைக்ல சொல்லிருங்க. எஸ்கே அண்ணால, ஆல்வேஸ் எஸ்கே அண்ணா. எதனால எஸ்கே அண்ணாங்கிறதையும் சொல்லிருங்க. நான் இங்க இருக்கிறது காரணமே அவர் தானே. அதனால அவர் தான் என் ஹவுஸ்மேட், ஃபாரெவர் ஹவுஸ்மேட். கிரேட், சூப்பர். காளி வெங்கடனா, நீங்க யார ஹவுஸ்மேட்டா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு? விஜய் சார். போடுறா கிளாப்ஸ் அப்படி. ஏன்னா எஸ்கே சார் சொல்லிட்டாரு. ஆமா, நானும் சொன்ன ரிப்பீட்டாக இருக்கும். அப்புறம் நான் அவரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் 2-3 படம். கண்டிப்பா. அதனால எனக்கு என்னென்னலாம் பேசிப்பீங்க ஒரு ஹவுஸ்மேட்டா? நீங்களும் விஜய் சாரும் போனீங்க அப்படின்னா என்ன பேசிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாம தான் பேசணும். அவர் ரொம்ப கம்மியாக பேசுவார், ரொம்ப கம்மியாக பேசுவார். ஆனால் ஒரு உள்ள இருந்து பேசுவார். அப்படி. ஓகே, வினோதினி மேம், நீங்க சொல்லுங்க மேம். யார ஹவுஸ்மேட்டா? ஆண்டவர் இஸ் ஆல்வேஸ் ஆண்டவர், உலக நாயகன், ஒரு நாயகன், எப்பொழுதும் விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டவர் இல்லையா? கமல் சார், என்ன பேசுவீங்க கமல் சார்? எதனால அவர் ஹவுஸ்மேட்டா வரணும்னு ஆசை? அவருக்கு வந்து அவர் நம்ம ஹவுஸ்மேட் எல்லாம் வர முடியாது. அவர் ஹவுஸ்ல நம்ம தான் போய் இருக்க முடியும். மேட்டா இருக்கு அவருக்கு உலகளாவிய ஹவுஸ்மேட்ஸ், அதுல நான் ஒரு கடைக்கூடி ஹவுஸ்மேட். வா வா, கிரேட். அவர்கிட்ட பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல மேம், நீங்க என்ன வியக்கிறீங்க? நாங்க நிறைய வியக்கிறோம். தமிழ்நாட்டுடைய பெருமை, சினிமாவின் உச்சம், நேர்மையான கொம்பன், இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி. வா, கிரேட். ஆஷா, அடுத்து நீங்க தான் லாஸ்டா. யார ஹவுஸ்மேட்டா நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ரஜினி சார். ரஜினி சார். ஆமா, சூப்பர் ஸ்டார். பவர் ஹவுஸ் இப்பதான் ரிலீஸ் ஆகி ரொம்ப பவரா போயிட்டு இருக்கு இல்லையா? சொல்லுங்க, எதனால சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு ஹவுஸ்மேட்? அண்ட் என்னெல்லாம் சார்ட்ட கேட்பீங்க நீங்க? எப்படி நடிக்கும் அந்த மாதிரி எல்லாம், அவரோட ஸ்டைலை பத்தி எல்லாம் கேட்கும். 50 இயர்ஸ் எப்படி சார் இந்த எனர்ஜி, அந்த வாக், அந்த ஸ்பீச், அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட் எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த இது கேட்கணும். அவரோட ஆக்டிங் பத்தி, மெத்தட்ஸ் இருந்தா அதை பத்தி அதெல்லாம் நான் கேட்கும். கிரேட், சூப்பர். ஸோ ஆக்டர்ஸ் முடிச்சிட்டோம், அடுத்து ஆக்ட்ரஸ் வந்துடலாம். தர்ஷன் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். ஆக்ட்ரஸ்ல இவங்க எனக்கு ஹவுஸ்மேட்டா வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஆக்ட்ரஸ் யார்? ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கே. எல்லாருமே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆப்ஷன்ல ஆல் ஆஃப் தி அபவ் போட்டு அந்த மாதிரி. பட் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ, பிரியங்கா. எதனால பிரியங்கா மோகன்? எனக்கு பிடிக்கும். மெழுகு டோல் இல்லையா? பிடிக்கும். என்னெல்லாம் பேசிப்பீங்க பிரியங்கா உங்க ஹவுஸ்மேட்டா வந்தா? என்னெல்லாம் பேசிப்பீங்க நீங்க? என்னெல்லாம் பேசிப்போனா சும்மா ஜென்ரல் டாக்ஸ் தான்.
வேற என்ன பேசுறது? ஹவுஸ்மேட்டா தான் நீங்க என்ன பேசுவீங்க சொல்லுங்க. ஆமாங்க, டக்குன்னு கேட்டா சொல்ல முடியாதுதான். சரி இதெல்லாம் எங்க வைக்க போறீங்களா? 5 பேர் இருக்காங்க. இப்போ நீங்களும் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. ஐயோ! ஆஹா அது முடியாது. சொல்லுங்க. த்ரிஷா மேம். அவங்கள்ட்ட நீங்க என்ன பேசுவீங்க ஹவுஸ்மேட்டா இருந்து? எப்படி மேம் இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீ எப்படி இப்படி நடிக்கிறீங்க, அப்புறம் வேற எதுவும் கேட்க தெரியும். பார்த்தா எப்படி பேச தோணும் நமக்கு, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. வினோதினி மேம் நீங்க சொல்லுங்க மேம், யாரு மேம் உங்களோட ஹவுஸ்மேட்? எனக்கு வந்து த்ரிஷா மேம் தான். சூப்பர் மேம், வாங்க மேம், நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம். 3 பேர் உட்காந்து பேசுவோம் மேம் ஜாலியா. அவங்க பேசுறதே ஜாலியா இருக்கும்ல, அந்த இங்கிலீஷே ரொம்ப கேட்டுட்டே இருக்கலாம். அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா அவங்க வந்து ஒரு உண்மையான மனிதர், லேடி, ரொம்ப உண்மையா இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஐ ஃபீல் ஷி இஸ் வெரி வெரி ட்ரூ. கலிவெங்கடனே என்னோட சாய்ஸ் இல்லையே, நான் என்ன ஐயோ. பண்றது? இவர் யாரு? சாய்ஸ் ஆக்சுவலி அவர் சாய்ஸ் தான் என் சாய்ஸும், அதை போடல நீங்க. யாருன்னு சொல்லிருங்க. நித்யா மேனன். நித்யா மேனன் மேம். அடடடடா, தலைவன் தலைவி இப்பதானே ரிலீஸ் ஆச்சு. அதனால நான் பேச்சுலராகவே இருந்துக்கிறேன், பரவாயில்ல, சிங்கிளாகவே இருந்துக்கிறேன். எதனால அண்ணன் நித்யா மேனன்? இல்லை அவங்க நல்ல பர்ஃபார்மர், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது கிட்டத்தட்ட க்ரஷ் தான், வேற ஒன்று. கிறிஸ் தான் இல்லையா? எத்தனை வாட்டி அந்த தலைவன் தலைவி ஷூட்ல இவர் போய் அவங்க கிட்ட பேசினாங்கன்னு தயவு செஞ்சு கேட்கலீங்களேன். ஷூட் உங்களுக்கு ஸ்கெடியூல் டைம் நீங்க எத்தனை நாள் போனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. தலைவன் தலைவிக்கு நித்யா மேனன் பாக்குறதுக்காக மட்டும். இல்லை எனக்கு 22 நாள் என்ன இருந்துச்சு, ஃபுல்லாவே பண்ணீங்களா? ஃபுல்லாகவே. மேம் கேட்ட கேள்விக்கும் சொல்லுங்க, பதில் சொல்லிருங்கண்ணா. இல்லை ஜீரோ பேசவே இல்லை. ஜீரோ. போய் அப்ரோச் கூட பண்ணி ஹலோ கூட சொல்லல. அப்படியா? ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா சார்? ஆமாம் 96. கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். நெஞ்சில கை வச்சா கீழே விழுற ஆளுங்க மேம். கிட்டத்தட்ட அப்படிதான். சூப்பர். ஸோ ஆர்சா நீங்க சொல்லுங்க, யாரு எனக்கு உங்களோட? எல்லாரையும் பிடிக்கும். ஓகே, ஒரு ஆள் தான். இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஒரு நயன்தாரா மேம். நயன்தாரா மேம். ஏ நயன்தாரா மேம். பளிச்சுன்னு. ஏன்லாம் எனக்கு சின்ன வயசுல அவர் பிடிக்கும். அவரும் மலையாளி தானே. யா ஆமா. அதனால ஓ அல்ல அதனால இல்ல, பிடிக்கும் எனக்கு நயன்தாரா. கீர்த்தி சுரேஷ். ஆமாம், கீர்த்தி சுரேஷும் மலையாளி. அவங்களும் மலையாளி தான். இல்ல പക്ഷേ சின்ன வயசுல எனக்கு நயன்தாரா மேம் அதுல இருந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் லேடி ரொம்ப அப்படிங்கிற பிடிக்கும். மாதிரி. ஆமா. கிரேட், சூப்பர். அடுத்ததாக டைரக்டர்ஸ் வர போறாங்கயா. இதுதான் பயங்கரமான செக்மெண்ட். சொல்லுங்க தர்ஷன் ப்ரோ, எந்த டைரக்டர் ஓட ஹவுஸ்மேட்டா நீங்க? நெல்சன் அண்ணா. அடடடடா. ஏன்னா என்ன சொல்றது, அவர் நெல்சன் எல்லாமே எனக்கு இந்த ரொம்ப- ஓரத்துல செலக்ட் பண்றாரு, காமிக்கல. அது எட்ஜ்லயே சூஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. ஈஸியா அப்படி. வாட்டமா இருக்கிறதுலே வந்து எடுத்துக்கிறாருல்ல. இல்ல நெல்சன் என்ன ரொம்ப பழக்கம். கோலமாவு கோகிலாலேருந்து. ஸோ என்ன கோலமாவு கோகிலா நான் என்ன பண்ணேன்னா, லைக் எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ அப்போ நிறைய அவர் ஷூட் பேக்டாக போனப்போ திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, டேய் நாளைக்கு ஃப்ரீயாக கேட்டார். நான் சொல்லுங்கண்ணா நாளைக்கு ஷூட் இருக்கா, வந்துடுறேன். ஐயோ அண்ணா நான் குற்றாலத்தில் இருக்கேன்னு சொன்னேன். சரி அப்போ வேணா வச்சுரு, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அடுத்தடுத்த படங்களில் அப்படியே வாய்ப்பு அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் எனக்கு நெல்சனால அவங்களோட ரேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கிற கவுண்டர்ஸ் பயங்கரமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். செட்டை ஒரு மாதிரி ஃபன்னா, ஒரு மாதிரி ஜாலியா, எக்ஸ்ட்ரீம் ஃபன். செட்டு கூட இல்லை, நீங்கள் வெளியில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவர். ஜென்யூன், பியூட்டிஃபுல், சொல்றது பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார். அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார், எப்படி எப்படி ப்ரொசீட் பண்ணலாம். அவரோட டைரக்ஷன்ல நீங்க சீக்கிரம் ஹீரோவா பண்ற ஒரு படத்தை நான் பார்க்கணும்னு ஆசை. அடம் பிடிச்சி பண்ணிடுறேன், இப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற. ஆமா, ஆமா, ஆமா. சூப்பர். ரொம்ப ஆசை. வினோதினி மேம், யாரு மேம் யாரோட ஹவுஸ்மேட்டா நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? மணி சார். அடடடடா, நிறைய கத்துக்கலாம் இல்லையா? வேலை கொடுக்கல, எனக்கு வேலை கொடுக்கல, எனக்கு வேலை கொடுக்கல. ஒரு தடவை வேலை கொடுத்து ஜிகிர்தண்டால ப்ளஸ் மகான்லயும் நான் பண்ணிருக்க வேண்டியது எனக்கு என்னால பண்ண முடியல. 3 படம் வேலை கொடுத்துருக்கேன். ஓகே கண்மணி, PS1 PS2 கடல். ஓகே கடல். கண்மணி, PS1 PS2. சொல்லுங்க மணி சாரை பத்தி சொல்லுங்க. நிறைய படிச்சிருப்பீங்க மணி சாரை பத்தி. அவர் வந்து அவரோட கிராஃப்ட் தான் அந்த லைட்டிங். இன்னைக்கும் அவரோட படங்கள் வந்து எனக்கு அந்த, அதாவது எப்படி சில விஷயம் அந்த லைட்டிங்கில், அதாவது ரொம்ப சிம்பிளாக வித்தின் மினிமல், அது அந்த படமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு எப்படி நம்ம வெஸ் ஆண்டர்சனை நம்ம சொல்கிறோமோ, எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ரொம்ப அது வயலன்ஸாக இருந்தாலும் ஒரு காமிங். எனக்கு அந்த அவரோட படங்கள் எந்த படம் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப காமிங்காக இருக்கும். கலிவெங்கடனே. லோகேஷ் கனகராஜ். அடடடா, சூப்பர். எதனாலண்ணே லோகேஷ் அண்ணா? முன்னாடி இருந்தே அவர் எனக்கு பிடிக்கும். அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதுலேருந்தே எனக்கு பிடிக்கும். அப்போது மாநகரம்லேயே நான் நடிக்க வேண்டியது, ஒரு ரோல் நடிக்க வேண்டியது. அந்த டைமில் ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலை அமையலை. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேயுமே கரெக்டாக செட் ஆகலை. கூலியில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ணேன். எப்படி அட்லி அண்ணன் படத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் மெர்சலில் கிடச்சிச்சோ, அதே மாதிரி லோகேஷ் அண்ணாவோட யூனிவர்ஸில் உங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம். சின்ன ரோல் தான், பட் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக ஒரு மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டு சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி நம்மளை ஒரு எப்படி சொல்கிறது, ரசித்து வேலை வாங்கினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். கார்த்தி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். இவங்க 2 பேர்கிட்ட நான் ஒர்க் பண்ணல. பட் அது எனக்கு முன்னாடியிலேருந்தே லோகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். கிரேட், சூப்பர்ண்ணா. ஆஷா? எனக்கு லாஸ்ட் தான் எப்பவுமே கிடைக்கல ஆப்ஷன். இல்லை
அல்ல ஆக்சுவலி தமிழ் சினிமான்னு சின்ன வயசுலேயே ஒரு ட்ரீம் எல்லாம் பார்த்தது எல்லாமே மணி சாரோட படம் தான். எல்லாம் அவ்வளோ தமிழ் சினிமாவோட ஒரு இஷ்டம் வந்தது எல்லாமே மணி சாரோட பார்த்ததா. இப்போவுமே அதுதான் பயங்கரமான ஆசை இருக்கு. 2 மணி சார் படம் பேர் சொல்லுங்க. எல்லாமே அலைப்பாயுதே ரோஜா எல்லாமே தெரியும். இப்போ ஓகே எல்லாம் பார்த்துருக்கேன் நான். இதுன்னா இப்போ கார்த்திக் சார் சூஸ் பண்ணலாம், வேறு ஆப்ஷன்ஸ் அதில் ஜிகர் தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ராஜவேல் ஒருத்தர் தான் சொல்லணும். அடுத்து ராஜவேல் சாரோட போட்டோ இருக்கும். அப்ப யாரை சூஸ் பண்ணுவீங்க? ராஜவேல் ஃபர்ஸ்ட். கடைசி பிக்சர். அடடா, மியூசிக் டைரக்டர்ஸ் சூஸ் பண்ணுங்க தர்ஷன் ப்ரோ. எந்த மியூசிக் டைரக்டரோட ஹவுஸ்மேட்டா நீங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? அனி. ஆல்வேஸ். எதனால அனி? அனி அவரோட ரொம்ப வருஷம் பாண்டிங் 2016லேருந்து நினைக்கிறேன். ரெமோவோட ஷூட்டிங் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து பழக்கம். ரெகுலராக மீட் பண்ணிப்போம். லைக் அவர் ஸ்டூடியோவில் தான் உட்காந்து சில் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ கனா ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டு ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஷூட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறது, சிவானா வந்து அனிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி படம் பண்ணிக்க இது பண்ணுறேன். அனி அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு உங்கள் படத்தில் பாட சான்ஸ் தருவீங்களான்னு கேட்டார். அவரு கேட்டார்? ஆமாம், அவர் கேட்டார். அது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகி போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஐயோ இதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டியது நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். இஸ் லைக் வெரி வெரி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் எவர். பியோர் சோல்னா அனி தான். ஏன்னா எப்போ பாரு ஏதாவது, இப்போ எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இல்லை என் பர்த்டே ஆகட்டும், ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்னா ஒரு மெசேஜ் வரும், ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று வரும் அவர்கிட்ட. ஸோ வெரி பியூட்டிஃபுல் சோல். அண்ட் எப்பயாவது ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக 100% இருக்குது. வினோதினி மேம்? ஆல் ஆஃப் தி அபவ். ஏன்னா மியூசிக் தான் என்னோட லைஃப். நான் வந்து என் கார் எடுத்து நான் செல்ஃப் டிரைவிங் தான் அதாவது எது வேணால் ஓடும். ஏதோ ஒரு எஃப்எம் இல்லைனா வந்து என்னோட பிளேலிஸ்ட்டு. ஸோ மியூசிக்கில் வந்து இதெல்லாம் சூஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு என்னுடைய கடவுள் இங்கே இல்லை, இளையராஜா சார். எஸ், அவர் போட்டால் அவர் தான். அவருக்கு அடுத்து அவர் தான் டாப். அதுக்கு அடுத்தது இவங்க எல்லாருமே எனி மியூசிக், வித்யாசாகர் எல்லாமே. மியூசிக் அப்படிங்கிறதே மொத்தமாக பிடிக்கும் இல்லையா? சூப்பர் கிரேட் அண்ணா. அதே தான், ஆல்ரெடி நான் ஒரு ஹவுஸ்மேட்டோட இருக்கிறேன். அவருக்கு கூட வேணா இன்னொருத்தர் சேர்த்துக்கலாமே தவிர அவரை வெளில போய் சொல்லி இவங்களை யாரும் சேர்க்க முடியாது. ராஜா சார் தான் ஆல் டைம் ஃபேவரட். ஆல்வேஸ் ராஜா சார் தான். ராஜா சார் தான். சூப்பர். நீங்க சொல்லுங்க ஹர்ஷா. இல்ல 2 ஆப்ஷன் வேணும், ஏரோமன் சார் அண்ட் சந்தோஷ் சார். அடடடா, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா இந்த அழகான செக்மெண்ட்டை? ரொம்ப சூப்பரா வந்து முடிச்சாங்க நம்ம டீம்மேட்ஸ். எஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.